Hi guys, so இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபார் லூப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஜாவால. ஸோ ஃபார் லூப்ஸில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்றது அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபார் லூப், என்ஹான்ஸ்டு ஃபார் லூப், லேபிள்டு ஃபார் லூப், இன்ஃபினைட் ஃபார் லூப் அண்ட் மல்டிபிள் வேரியபிள்ஸ் இன்ன ஃபார் லூப். ஸோ இத்தனை டைப்ஸ் ஆஃப் ஃபார் லூப் இருக்குது. இதில் எல்லாருக்கும் பேசிக் ஃபார் லூப் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தெரியாதவங்களுக்கு ஒரு 2 minutes நான் சொல்லிடுறேன் எப்படி அது ஒர்க் ஆகும்னு சொல்லி. மீதி ஃபார் லூப்லாம் ரொம்ப ஈஸி தான், ஸோ ரொம்ப இதாகிக்க வேணாம். ஸோ மொதல் ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுன்றதை சொல்கிறேன். இதுதான் ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று இனிஷியலைஸ் பண்ணணும், ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அது இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். இது 3 விஷயத்தை நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இது பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அங்கேயே எரர் அடிச்சிடும். ஓகேவா? இதுதான் ஃபார் லூப்போட பேசிக் திங். அண்ட் இப்போ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்றது நான் சும்மா ஜஸ்ட் மெமரி காட்டுறேன். இப்போ நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, i = 0ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது ஐயோட வேல்யூ என்னவா இருக்கு, 0வா இருக்கு. ஸோ இப்போ i 0ல இருந்து இங்கே நான் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன், i வந்து கிரேட்டர் தான் 10 வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போது இதுக்கு நடுவில் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? 0லேருந்து 0 இருக்கும், 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும், 5 இருக்கும், 6, 8, 9 வரை இருக்கும். 10 இருக்காது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தா மட்டும்தான் அந்த 10 வரை அது கன்சிடர் பண்ணணும். நீங்கள் கிரேட்டர் தென் கொடுத்தீங்கன்னா கிரேட்டர் தென்னுக்கு முன்னாடி, ஏன்னா அது ஈக்குவல் கிடையாதுல்ல. i = 10க்கு 10 greater than 10 கொடுத்தோம்னா அது ஈக்குவல் கிடையாது. ஓகேவா? ஸோ ஈக்குவல் நீங்கன்ற சிம்பிளை கொடுத்தா மட்டும்தான், கிரேட்டர் தென் ஈக்குவல் சிம்பிள் கொடுத்தா மட்டும்தான் ஈக்குவல் ஆகும். ஓகே, இப்போ இங்கே 10 வரை பிரிண்ட் பண்ண சொல்லிட்டோம். இது எப்படி எந்த ஆர்டரில் போகணும்? இன்க்ரிமெண்ட்டாக போகணுமா? அப்படின்னா 0லேருந்து 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படின்ற ஆர்டரில் போகணுமா? இல்லை 0லேருந்து மைனஸ் ஆகணுமா? 0லேருந்து மைனஸ்னா என்ன? -1, -2, -3 இந்த ஆர்டரில் டிகிரி. இப்போ i++ கொடுத்தா இன்க்ரிமெண்ட் ஆகும். 0, 1, 2, 3, 4, 5 அப்படி போகும். i கொடுத்தீங்க அப்படின்னா டிக்ரிமெண்ட் ஆகும். -1, -2 அப்படி போகும். ஓகேவா? இவ்வளோதான் ஃபார் லூப். இது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளில் நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு ஷாப்பிங் போகிறீங்க, ஒரு 100 ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, அதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படுறது. ஓகேவா? ஒரு டிசைன் ஆஃப் சம்திங், ஒரு மொபைலே வச்சுக்கோங்களேன். ஒரு மொபைலில் ஒரு 10 or 20 மொபைல்ஸ் இருக்குது. அந்த மொபைலில் ஏதாவது ஒரு மொபைல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், உங்கள் ரேட்டுக்குள்ளே செட் பண்ண போகிறீங்க. ஒரு கண்டிஷன் நீங்களே செட் பண்ணிட்டீங்க. அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த 10ஐயும் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து ஒன்று எடுப்பீங்க. கரெக்டாக? அதே கான்செப்ட் தான் இங்கே. இப்போ பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிங்கிள் ஃபார் லூப் என்ன பார்த்தோம். ஸோ சிங்கிள் ஃபார்முலா ஆல்ரெடி இப்போ நான் சொன்னேன், அதே தான். இதை நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த நம்பரை வந்து நான் 1 by 1 பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். நம்ம இன்டீஜரை வந்து நமக்கு லென்த்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நான் ஸ்ட்ரிங்காக முதல்ல கன்வெர்ட் பண்ணிடுறேன். கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வேல்யூ ஆஃப்ன்றதை யூஸ் பண்ணலாம். கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஒன்று ஐடென்ட் பண்ணுறேன். இங்கே கேரக்டர் கொடுத்துருக்கனால இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற வேல்யூஸ் மாறினதுக்கப்புறம் அதில் இருந்து ஒரு கேரக்டராக எடுத்து நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஐன்றது ஒன்றும் இல்லை, இந்த வேரியபிள் கொடுத்துருக்க வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்டு ஃபார் லூப். ஸோ என்ஹான்ஸ்டு ஃபார் லூப்னு பார்த்தீங்கன்னா இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணணும்னா கலெக்ஷன்ஸ் அண்ட் அரேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். லாட் ஆஃப் டேட்டாஸ் வந்து கலெக்ஷன்லாம் இப்போ நீங்கள் ஒரு 1000 டேட்டா வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த 2 டேட்டாவையும் உங்களால் கம்பேர் பண்ணிட்டு இருக்க முடியாது நார்மல் ஃபார் லூப்பில் போட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு அரே ஸ்ட்ரக்சர் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கவோ இல்லை அதை டெலிட் பண்ணவோ இல்லை ரிமூவ் பண்ணவோ சம்திங் யூஸ் பண்ணிக்கலாம். கலெக்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. ஸோ கலெக்ஷன் பற்றி நம்ம லேட்டஸ்ட்டாக பார்ப்போம். இது ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இங்கே அரே யூஸ் பண்ணியிருக்கேன். அரேவை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற வேல்யூஸும் நீங்கள் ஐட்ரேட் பண்ணிங்கன்னா அதுதான் என்ஹான்ஸ்டு ஃபார் லூப். இதுக்கு பேர் இதுதான். ஒரு இன்டர்வியூ 2 கேட்டார் என்ஹான்ஸ் ஃபார் லூப் என்னன்னு கேட்டார். எனக்கு அப்போ என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இதுதான் அந்த ஃபார் லூப். ஸோ கொஞ்சம் டென்ஷனாகவே ஆகிட்டேன். வந்துட்டு ஓகே, அவர் டீட்டெயிலாக எப்படி பண்ணுவீங்கன்னா அவர் கேட்கல. என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் என்னன்னு கேட்டால் அந்த டைம் எனக்கு டக்குன்னு வரல. ஓகே, லேபிள்டு ஃபார் லூப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ லேபிள்டு ஃபார் லூப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்களே ஒரு லேபிள் செட் பண்ணுறீங்க. நம்ம ஆல்ரெடி நிறையா வைல் லூப் அதெல்லாம் பார்த்துருப்போம். பிரேக் பண்ணுவீங்கல்ல, ஸ்விட்ச் கண்டிஷன்ஸ்லாம் பிரேக் பண்ணுவீங்கல்ல. இந்த கண்டிஷன் மெட் ஆயிடுச்சுன்னா அதை பிரேக் பண்ணு அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அதே மாதிரி தான் ஃபார் லூப்பில் இப்போ நெஸ்டட் ஃபார் லூப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறோம். ஒரு ஃபார் லூப்பில் இன்னொரு ஃபார் லூப் போட்டால் அது நெஸ்டட் ஃபார் லூப். அந்த செகண்ட் ஃபார் லூப்பில் நீங்கள் ஒரு கண்டிஷன் வச்சுருக்கீங்க. அந்த கண்டிஷன் மெட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபார் லூப்பே நெக்ஸ்ட்டு வந்து போகக்கூடாது. ஸோ அந்த இடத்துல ஒரு லேபிள் மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப்ன்றது தான் இங்கே நான் லேபிளாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? இங்கே ஸ்டாப்ன்ற லேபிளை வச்சு நான் ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இப்போது ஃபார் லூப்பில் நான் i-லேருந்து 0 வரைக்கும் ஒரு கண்டிஷன் கொடுத்து முடிச்சிட்டேன். அதுக்குள்ளே இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன், j வச்சு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இது ஜஸ்ட் கவுண்ட் வந்து எத்தனோட அந்த ஃபார் லூப்பில் போகிறதுக்காக நான் ++ கொடுத்துருக்கேன். ஸோ இதை விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபார் லூப்பில் நான் ஒரு கண்டிஷன் எழுதியிருக்கேன். இப்போ i-ஓட வேல்யூ 1ஆகவும் + j-ஓட வேல்யூ 1ஆகவும் இருந்துச்சுன்னா எனக்கு இதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபர்ஸ்ட் லூப் தான் ஃபஸ்ட்டு ரன் ஆகும். கரெக்டாக? i = 0ன்னு வந்துடும். கண்டிஷன் பார்க்குது 10 வரை இருக்குது. i++ அப்படின்றத இப்போ கன்சிடர் பண்ணாது. இந்த லூப் முடிச்சதுக்கப்புறம் தான் அது வந்து ++ இன்க்ரிமெண்ட் ஆகும். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது செகண்ட் ஃபார் லூப் உள்ள வரப்போ
இங்கே பார்க்குது, இங்கே ஐயோட வேல்யூ என்ன இருக்குது, 0வா இருக்கா, இங்கே ஜேயோட வேல்யூ 0வா இருக்கா. ஓகே, இப்போ கண்டிஷன் படி இங்கேயும் பாஸ் ஆயிடுச்சு. ஐ ப்ளஸ் 1 என்ன, 0 + 1 என்னது 1. ஸோ 0 + 1ன்றது 1 இங்கே கண்டிஷன் செய்யாச்சு. 0வோட 1 பெருசு தானே, ஓகேவா, 0டன் பெருசா. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் உள்ளே போயிடுச்சு, ஃபார்லுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், ஐயோட வேல்யூ வந்து 0ன்னு இருக்குமா. இப்போ இந்த இடத்துல ஜேயோட வேல்யூ என்ன இருக்கும், 0ன்னு இருக்குமா. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே போகாது, டேரெக்டாக இங்கே வந்துடும். ஓகேவா, இதை வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் திருப்பி எங்கே போகும்னா அடுத்து திருப்பி இதே ஃபார்லுக்கு போகும். ஏன்னா இந்த ஃபார்லுக்கு இன்னும் முடியல. இப்போது இந்த ஃபார்லுக்கு போயிட்டு திருப்பி இப்போ ஜேயோட வேல்யூ 1 இருக்கும். ஸோ இப்போ இங்கே ஜேயோட வேல்யூ 1 இருக்கும். இங்கே ஐ + 1 அப்படின்னு என்ன, இங்கே 0, இங்கே 0 தானே இருக்குது. ஸோ 0 + 1ஓட வேல்யூ என்னது 1. ஸோ 1 greater than 1 அப்படின்னு கேட்டால் கண்டிஷன் ஃபெயில். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பழைய லூப்புக்கு போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் லூப்புக்கு போயிடும். இந்த லூப்புக்கு போயிட்டு இப்போ இன்க்ரிமெண்ட் இந்த இடத்துல தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகும். இப்போ இந்த இடத்துல ஐ ++ இருக்குது, இப்போ தான் ஆக்ட் ஆகும். ஏன்னா இப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் உள்ளே வரோம். உள்ளே வரப்ப இப்போ ஐயோட வேல்யூ வந்து 1 மாறிடும். ஓகேவா, இப்போ ஐயோட வேல்யூ 1 மாறிடும். இப்போ அதே திருப்பியும் அடுத்த கண்டிஷனுக்குள்ள போகுது. ஏன்னா இது வந்து இப்பயுமே இது ட்ரூவாக தான் இருக்கும் இந்த கண்டிஷன். ஓகேவா, இப்போ 1 இருந்தாலுமே 1ஓட 10 வந்து கிரேட்டர் தான். ஓகேவா, திருப்பி நெக்ஸ்ட் கண்டிஷனுக்குள்ளே வரப்போ இப்போ ஜேயோட வேல்யூ 1 மாறிடும். இங்கே ++ பண்ணியிருந்தோம்ல, நெக்ஸ்ட் இங்கே வரப்போ இது 1 மாறிடும். இப்போது இங்கே 1 இருக்குது, ப்ளஸ் வந்து ஜே + ஐ + 1. இப்போ இங்கே ஐயோட வேல்யூ என்ன இருக்குன்னா 1 + 1. 1 + 1 = 2. இப்போது 1, இந்த 1ஓட இங்கே வந்து 1 மாறி இருக்குமா ஜேயோட வேல்யூ. ஸோ 1 விட 2 வந்து கிரேட்டர் தான். ஸோ இந்த கண்டிஷன் வந்து திருப்பி உள்ளே வருது. இப்போது இங்கே பார்க்குது ஐ = இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ = 1 கரெக்டாக இருக்குதா, சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஜே = இப்பயும் 1 மாறி இருக்குமா. ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து பிரிண்ட் பண்ணும். இப்போ இந்த லைனை பிரிண்ட் பண்ணிவிட்டு அகைன் இந்த லைனை பிரிண்ட் பண்ணிடும். நான் இந்த கண்டிஷன் நான் வந்து லூப்புக்கு வெளியே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த லூப்புக்குள்ளே நான் கொடுக்கல, நான் இந்த லூப்புக்குள்ளே தான் இந்த பிரேக்கை கொடுத்துருக்கேன். ஓகேவா, இந்த இஃப் முடிஞ்சக்கப்புறம் இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு இதை நான் பிரேக் பண்ணுறேன். எனக்கு இந்த ஃபார் லூப் போதும்பா, எனக்கு வந்து நான் நினச்சது கிடச்சிருச்சு. ஐ = இந்த கண்டிஷன் கொடுத்து இந்த கண்டிஷன் கொடுத்து எனக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இதை வந்து பிரேக் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுக்கு தான் இந்த ஸ்டாப். இந்த ஸ்டாப்புன்னு இது நீங்கள் ஸ்டாப்புன்னு வைக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் என்ன வேணால் அதில் கொடுத்துக்கலாம். சும்மா பிஆர்கேன்னு போடுறேன். இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதான் இங்கே கொடுக்கணும். ஓகேவா, நீங்கள் எப்பப்பெல்லாம் இந்த லேபிளை எந்த இடத்துலலாம் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் இதுக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப் போடுறேன். அந்த ஃபார் லூப்பில் ஏதோ ஒரு கண்டிஷன் எழுதுறேன். அந்த கண்டிஷன் மட்டும் எனக்கு நான் நினச்சது ஃபெயில் ஆயிடுச்சு, ஆனால் மீதி 2 ஃபார் லூப் எனக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த லேபிளை ஜஸ்ட் போட்டு இந்த லேபிளை மட்டும் நீங்கள் பிரேக் பண்ணிடலாம். ஃபுல் லூப்பையும் நீங்கள் வந்து பிரேக் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த கண்டிஷனுக்கு கொண்டு இதை மட்டும் நீங்கள் பிரேக் பண்ணிக்கலாம். அதுதான் வேரியபிள் ஃபார் லூப். கூகுளில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போட்டிருக்கேன்றதுனால உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து இன்ஃபினிட் ஃபார் லூப். இது ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் வந்து எந்த கண்டிஷனுமே கொடுக்க போதில்லை, இனிஷியேட் பண்ணுறதில்ல, கண்டிஷன் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் எதுவுமே கொடுக்க போதில்லை. எல்லாத்துக்கும் இன்ஃபினிட் போட்டிங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம், எதுவுமே உள்ளே இல்லை, நீ பாட்டுக்கு பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த லைனை பிரிண்ட் இன்ஃபினிட்ன்றதை பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது இப்படி பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது எதுக்குப்பா இது வச்சுருக்காங்க, இது வந்து தேவையில்லையே அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலி இது நம்ம வந்து அந்த யூஸ் பண்ண மாட்டோம், பட் இருந்தாலும் இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னு சொல்கிறேன். இப்போது ஒரு சர்வர் இருக்குது, ஒரு ரெஸ்பான்ஸை நீங்கள் ஹிட் பண்ணுறீங்க. ரெஸ்பான்ஸும் ஒன்றும் இல்லை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் இருக்கா, அமேசானில் ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ண போகிறீங்க. ஒரே டைமில் ஒரே மினிட்ல ஒரு 10,000லாம் இல்லை, ஒரு 10 lakhs பீப்புள் வந்து ஒரே டைமில் அதை சம்திங் லாகின் பண்ணுறாங்க. ஒரே டைமில் அந்த அப்ளிகேஷன் லான்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே டைமில் அந்த சர்வருக்கு எத்தனை ரெக்வஸ்ட் போகும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 10 lakhs ரெக்வஸ்ட் போகுது, மேலே போக வாய்ப்பு இருக்குது. அத்தனையும் போகுதா, சரி ஓகே, அவ்வளோ தூரம் நம்ம போக தேவையில்ல. ஸோ நார்மலாக இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, தொடர்ச்சியாக அதுவாக அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்குது. அந்த இடத்துல உங்களுக்கு இது வந்து ஒரு எரர் அடிக்கணும், அவ்வளோதான். இந்த இடத்துல உங்களுக்கு இதை பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அதுவாக ஒரு எரர் அடிக்கணும் உங்களுக்கு தோணுது, அந்த இடத்துல யூஸ் பண்ணுவீங்க, அவ்வளோதான். இப்போது இதை நீங்கள் செல்லியம் படி வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி சொல்கிறேன்னா, ஒரு எலமெண்ட்டை வந்து ஃபைன் பண்ண சொல்கிறீங்க, இந்த ஃபார் லூப்ல போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும், அது ஃபெயில் ஆகிடும், ஃபஸ்ட்டுலேயே ஃபெயில் ஆகிடும். அந்த எலமெண்ட் வந்து அந்த எக்ஸ்பார்த்து தப்பு சம்திங் வந்து அடிச்சிடும். பட் திரும்ப அதை வந்து பண்ணிக்கிட்டே ஃபார் இதுக்குள்ளே போட்டிங்கன்னா அப்போ எத்தனை எக்ஸெப்ஷன் வரும் நீங்களே பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு வேஸ்ட்டு தான். பட் இது ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் யூஸ் பண்ண முடிஞ்சால் இந்த ரெக்வஸ்ட்டு நம்ம இது பண்ணுறது, ரெஸ்பான்ஸை ஹிட் பண்ணுறது, இந்த மாதிரி டைம்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே டைமில் நிறைய பேர் ஹிட் பண்ணுறப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக அது
இருக்குதுன்றது நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இது வேறு ஒன்றும் இல்லை. தென் வந்து மல்டிபிள் வேரியபிள்ஸ் அப்படின்றது சும்மா இருங்க காட்டுறேன். இல்லை, நான் இங்கே வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுருந்தேன். இப்போ நான் என்ன கேட்டேன் உங்களுக்கு? ஸோ மல்டிபிள் வேரியபிள் ஃபார் லூப் இன் ஜாவா. எனக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் எப்பயுமே ChatGPT தான் கேட்பேன். உங்களுக்கு டவுட்ஸ்னால் அதிலே கேட்டுக்கோங்க. உங்களுக்கு அதில் இருக்கிறது புரியல அப்படின்றப்ப என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எல்லாருமே லேர்ன் பண்ணுறது தான், நானும் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறப்ப திருப்பி நான் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் நினச்சிட்ருக்கேன். ஓகே, இது பேசிக் ப்ராப்ளம் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோமா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மல்டிபிள் வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம போடுற ஃபார் லூப். இங்கே பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இது இதோட முடிஞ்சிருச்சு. ஐ வந்து இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இனிஷியலைஸ் பண்ணலைன்னா நீங்கள் மேலே இனிஷியலைஸ் பண்ணிட்டாலும் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இங்கே வந்து இது கொடுத்துட்டீங்க, கண்டிஷன் கொடுத்துட்டீங்க. ப்ளஸ் வந்து இந்த கண்டிஷன் கொடுத்துட்டீங்க. இது அண்டன்றது ஒன்றும் இல்லை, இந்த கண்டிஷனும் மெட் ஆகணும், இந்த கண்டிஷனும் மெட் ஆகணும். ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டீங்க. இப்போ ஜேஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி இன்னொன்று நீங்கள் கொடுக்குறீங்க. நீங்கள் அகெயின் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, இதாக இருக்குது பார்த்தீங்களா? இப்படி 2 கண்டிஷனையும் 2 வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணி ஒரே டைமில் நீங்கள் பண்ணிக்க முடியும். இது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நெஸ்டட் ஃபார் லூப்ஸை கொஞ்சம் தவிர்க்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. நெஸ்டட் ஃபார் லூப் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும், இது பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொலாப்ஸாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் கைஸ். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம ஒன்றா பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ கீப் சப்போர்ட்டிங் கைஸ். தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. தேங்க்யூ. பாய்.